ஐயா, தயவு வந்தனம் ஐயா. என் பேர் விஜய் ஆனந்த். நான் உங்களுடைய அன்பு ஒளி என்னும் இறைமனிதன் வாட்ஸ்அப் குழுவிலையும் இருக்கேன். யூடியூப்பில் உங்களுடைய வீடியோக்கும் சமீபத்தில் கேட்டுட்ருக்கேன். ஸோ அதில் நீங்கள் சொன்னதை வச்சு அன்பு ஒளி என்னும் இறைமனிதன் புத்தகம் வாங்கி படிச்சிட்ருக்கேன். அதில் நம்மளுடைய திண்டுக்கல் சரவானந்தா சாமி அவர்கள் ஒரு இடத்துல ஆன்ம அறிவை கொண்டு உள்ள நெகிழ்ச்சியால் உள்ளிருக்கும் திருவருளை அறியாது அறிந்து உணராது உணர்ந்து களவாது கலந்து அகநிலை புரிந்து நிற்றல் வேண்டும்னு சொல்றாரு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்றத கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா நலமா இருக்குங்க. தயவு வந்துடுங்க ஐயா. ஐயா அந்த மாதிரி நல்லா இருக்கீங்களா ஐயா? ஐயா திருச்சுடியின் மணிகண்டன் பேசுகிறேன். ஐயா ஒரு சின்ன ஐயா, நம்ம குருவமத்தியில் கவனம் வைக்கிறோம் இல்லையா, மனதை செலுத்த வேண்டும் அதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுவாமி. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொன்று இடத்துல என்ன இப்போ நமக்கு சொல்கிறாங்கன்னா, எந்த நேரமும் சிவகலப்பாக இருந்தால் மோடம் உண்டாகும் உண்மை அப்படிங்கிறாங்க. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? புருவமத்தியில் கவனம் வைக்கிறதுக்கும் எந்த நேரமும் புருவமத்தியில் கவனம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் எந்த நேரமும் சிவகலப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னங்க வித்தியாசம்? தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு வடிவம் விஜய் தயவு திரு விஜய் ஆனந்த் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. தாங்கள் எழுப்பியுள்ள இந்த சத்விசார வினாவானது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. இதுல வள்ளல் பெருமான் சொல்லும்போது இதுதான், அதைத்தான் சுவாமிகள் சொல்லியிருக்கார். அதாவது மெய்ப்பொருளை அறியாதே அறிந்து உணராதே உணர்ந்து களவாதே கலந்து ஒன்றி நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதனது அறிதல் வேண்டும், ரைட்டு. அறியாதே அறிந்து அப்படின்னா என்ன? அது எல்லோருக்கும் ஏற்படுகின்ற ஒரு சந்தேகம்தான். இறைவனை உணர்தல் வேண்டும், சரிதான். அது என்ன உணராதே உணர்தல் வேண்டும்? இது ஒண்ணுமே புரிய மாட்டேந்த, சரிதான். இறைவனோடு கலத்தல் ஐக்கியமாதல் வேண்டும், அது சரிதான் அந்த வார்த்தை. ஆனா கலவாதே கலந்து அப்படின்னா அது என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேந்த அப்படின்னு தான் எல்லோருக்குமே நமக்கு இருக்கிற ஒரு ஐயவினா. அதனுடைய அடிப்படை என்னன்னா, வள்ளலாருக்கு முன்பு சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு மார்க்கம் இருந்ததில்லை. இதுக்கு முன்பு இருந்த மார்க்கத்தில் சிறந்து விளங்கி கொண்டு வந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம சைவம் தான். சைவமும் வைணவமும் சிறந்த ஒரு கடவுள் ஆன்ம கொள்கையை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சுவாமி சரவணானந்த அவர்கள் சொல்வார்கள். ஆக ஆதியிலிருந்து ஒரு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே இருந்து இந்த தமிழகத்துல ஞான சித்தர்கள்லாம் ஆதியிலேயே தவத்தில் இருந்து புலன்களை ஒடுக்கி உள்ளே சென்று உண்மையை கண்டு அந்த உள்ளிருந்து உண்மையை, ஆன்மாவின் உண்மையையும் அந்த ஆன்மாவுக்கு உள்ளிருக்கிற உள்ளொளியின் உண்மையையும் வெளியில கொண்டு உள்ளபடி சொன்னவங்க யாருன்னா சைவ ஞானிகள் தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா அப்படி இருக்கும் பொழுது சைவ சமயத்தில் தான் வள்ளல் பெருமான் முதல்ல இருந்தார். அதுக்கப்புறம் 6ஆம் திருமுறை பாடல்கள்ல அந்த எந்த ஒரு மத சார்பற்ற ஒரு நிலையில தான் அந்த பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. அது போக போக கடைசியில அந்த எந்த சமய மத யோக மார்க்கங்களையும் பற்றற விட்டணுன்றார். சரி, ஏன் அப்படி சொல்றாரு? வள்ளல் பெருமானே சைவத்துல தான் இருந்தாரு. அப்படி இருந்து அதுல இருந்து வெளியில நீங்கள் சைவம் வைணவம் பௌத்தம் முதலான சமய மதங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம்
அதே போல ஆகமம், வேதம், புராணம், இதிகாசம் போன்ற நூல்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். அவற்றில் கடவுள் உண்மையை குறித்து குழு குறியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்லப்படவில்லை. உண்மையை மண்ணில் போட்டு மறைத்து விட்டார்கள் அப்படின்லாம் ரொம்ப பகிரங்கமா பேசுறார். இது எப்போ வள்ளல் பெருமான் சொல்றாருங்கன்னா 1873 ஆண்டு கடைசியில மேட்டுக்குப்பத்துல முதல்ல சுத்த சன்மார்க்க கொடியை ஏற்றிய பொழுதுதான் காலையில் 8 மணிக்கு பேருபதேசம் அப்படின்ற தலைப்புல அன்பர்கள் அதை தொகுத்து கொடுத்திருக்காங்க. அதுலதான் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிற கடைசி வார்த்தை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. அது எந்த சாதி, சமய, மதம் கடந்து மனித இனத்துக்கே பொதுவான ஒரு இதை அறிவிப்பை இது ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அது சொல்றார். இப்ப நம்ம சுத்த சாதனை வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு ஒரு மார்க்கம். இதுல எந்த ஒரு சாதி, சமய, மத, யோக இன்னும் இதர மார்க்கங்கள் எல்லாத்தையும் கடந்து எல்லா அதுல நம்ம இதுல அகச்சமயம் எடுத்துக்கிட்டா அது சைவம், வைணவம் அகச்சமயம், மற்றவெல்லாம் புறச்சமயம் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க சைவ ஞானிகள். அதுல அகசமயத்துலதான் ஆன்மா, கடவுள், உலகம் இதனுடைய உண்மை நிலைய ஞானிகள் உள்ளிருந்து கடவுளை திருவருளை கொண்டு வெளிப்படுத்தி உலக கொடுத்து தொகுத்து கொடுத்திருக்கார்கள். அதுல திருமந்திரம், திருவாசகம் போன்ற நூல்கள், இன்னும் நிறைய நூல்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. திருக்குறள், ஔவைக்குறள், இந்த மாதிரி எல்லாம் நிறைய புத்தகங்கள், ஆகம நூல்கள் நிறைய இருக்கு. சரி, அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு எல்லாத்துக்கும் தனியா போயிட்டு அப்புறம் சுத்த சன்மார்க்கம் ஏன் வள்ளல் பெருமான் தோற்றுவித்தார்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில உச்ச நிலையில இருப்பது எதுன்னா சைவ ஆகம கொள்கை தான். ஆனாலும் அது முடிவானது அல்ல என்பதை எனக்கு ஆண்டவர் தெரிவித்தார் அப்படின்னு சொல்றார். அந்த தெரிவித்த காலம் 1865. அப்பதான் ஆண்டவர் சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு மார்க்கத்தை ஆரம்பிக்க சொல்லி தொடக்கப்படி ஆண்டவருடைய அருள் ஆணை கிடைக்குது. அதனால 1865 சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவிக்கிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இதற்கு முன்பு இருந்த சமய, மத, யோக மார்க்கங்கள் எல்லாமே மனிதன் தன்னை கடவுளுக்கு அயலாக, வேறாக கருதினான். இதுதான் முக்கியமானது. மனிதன் தன்னை கடவுளுக்கு வேறாக, அயலாக, பிரிந்து இருப்பதாக கருதினான். அந்த கருத்து தவறானது என்பதுதான் சுத்த சன்மார்க்கத்திலே முக்கியமாக வைக்கப்படுகிறது. 1. 2, நம் மனிதன் தேக நிலையிலிருந்து கடந்து புறநிலைகளை, அதாவது தேகம், மனம், உயிர், ஜீவன் ஆகிய இந்த ஜீவநிலைகள்லாம் கடந்து உள்ள இருக்கிற சிவ ஜோதியில போய் கலந்து விட வேண்டும். அப்பதான் பிறவாமை நமக்கு கிடைக்கும். அந்த பிறவாமையை தான் வேண்டினாங்க. அந்த ஜோதியில, சிவ ஜோதியில, தனக்குள்ள இருக்கிற சிவ ஜோதியில போய் நம்ம கலந்து விட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு பிறப்பு, இறப்பு என்கின்ற துன்ப அவஸ்தைகள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். ஆக முன்னோர், இதுக்கு முன்பு இருந்த சத்திய ஞானிகளுடைய ஒரு இது என்ன வருதுன்னா, இறைவனை சேர்ந்து விட வேண்டும், இறைவனை கலந்து விட வேண்டும். அப்படி இல்லைன்னா, நம்ம கலக்கலன்னா திரும்ப திரும்ப நமக்கு பிறவி சூழலும் நல்வினை தீவினை என்ற கட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இன்பத் துன்பத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கணும். ஆக 3வது அவங்க முடிவு செய்த ஒன்று, இந்த உலக வாழ்க்கை என்பது
தேவையற்ற ஒன்று. இந்த உடலும் இதுக்குள்ள இருக்கிற உயிர் வாழ்வும் நமக்கு தேவையில்லை. இதை விட்டு நம்முடைய ஆன்மாவானது அந்த கடவுளுடைய திருவடி ஜோதியிலே ஐக்கியமாகி விட்டால்தான் நமக்கு மீண்டும் பிறவாது இருக்க முடியும். அதனால இறைவனிட சதா வேண்டி அவனையே அந்த இறைவனையே நினைத்து 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 உலகத்தை மறந்து, உடலை மறந்து, உயிர் வாழ்க்கையை மறந்து, கடமைகளை மறந்து, மனதை இறக்கும்படி செய்து கடும் தவம் புரிந்து ஐம்புலன்களை ஒடுக்கி உணவு போன்றவை கூட தவிர்த்து விட்டு, உணவு உறக்கத்தை தவிர்த்து விட்டு உள்ளவே லயித்திருந்து அந்த ஜோதியில ஐக்கியமாயிட்டாங்க. அந்த நேரத்தில் உடல் உயிர் விட்டுட்டாங்க. அது மண்ணுக்கு போயிடுச்சு. இதுதான் முடிவானது அப்படின்றது அந்த மெய்ஞானிகளும் அன்றைய கருத்து. அதுதான் தவறு அப்படின்னு சொல்றது சுத்த சன்மார்க்கம். அது சொன்னது அற்பெருஞ்சோதி ஆண்டவரே வள்ளலார் சொல்றார். ஏன் அப்படின்னா அவங்க ஆன்ம நிலையில தான் சைவ வைணவ ஞானிகள்லாம் கண்டாங்க. ஆன்ம நிலையில் இருந்து கொண்டு உடல் உணர்வு, மன உணர்வு, ஜீவ உணர்வு இதெல்லாம் தாண்டி கடந்து போய் அந்த ஆன்ம சொரூபத்தில் நிலைத்து நின்று அந்த உள்ளொளியை பற்றி கொண்டு அந்த உள்ளொளியின் திருவருளால் பல உண்மையை கண்டறிந்து வெளிப்படுத்தினார்கள். ஆனா இவர்களுடைய திட்டம் என்னவா இருந்ததுன்னா, அந்த உள்ளொளியாகிய சிவ ஜோதியில நாம கலந்துட்டாத்தான் இந்த உடலும் உயிரும் நீங்கிவிடும். இது தேவையில்லாது. இந்த உடல் உயிர் நம்மை பற்றி கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் பிறந்து 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 இறந்து இறந்து கொண்டிருக்க வேண்டியதுதான். ஆக நமக்கு பந்தம் என்பது இந்த உடலும் உயிரும் நமக்கு பந்தமாக இருக்கிறது. அப்படி அவங்க கருதியதற்கு காரணம் என்ன என்பதுதான் சுவாமி சரவணானந்த அவர்கள் சொல்றார்கள். என்னன்னா, முன்பு இருந்த எல்லா ஞானிகளுமே, முன்பிருந்த வேதாக மார்க்கத்தை எல்லாத்திலையுமே அடிப்படையா என்னன்னா, கடவுளுக்கு வேறாக மனிதன் தன்னை கருதினான். அதாவது கடவுளுக்கு தான் வேறாக இருப்பதாக கருதியதாலே அந்த கடவுளோடு நம்ம கலந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தான். ஆக இது தவறு. ஏன் தவறு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பிரபஞ்சம், நம்ம கண்ணால் பார்க்கிற பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற அனந்தம் கோடா கோடி உயிரினங்கள், இந்த உயிரினங்கள் வாழ்க்கையில இருக்கிற இந்த ஜீவன், அந்த ஜீவனுக்கு இந்த கிடைத்திருக்கிற இந்த உடல், இந்த உடலில் பொருந்தி இருக்கிற 5 புலன் உணர்வுகள், இதுக்கு உள்ளே இருக்கிற மன உணர்வு, ஜீவ உணர்வு, இதன் ஆறாக அந்த ஜீவன் புற உலக பொருள்களிலிருந்து அனுபவிக்கின்ற இன்ப துன்ப உணர்வுகள், இது எல்லாமே மொத்தம் அனைத்தும் சேர்ந்து ஒன்றுதான். எல்லாமே அந்த அன்பு என்கின்ற ஒரு கடவுள் சத்துவத்தில் தான் எல்லாமே இருக்கு. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, கடவுள் என்ற ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். அதாவது கடவுள் கூட சொல்ல வேண்டாம், ஒரு இயற்கை உண்மை என்றார் வள்ளல் பெருமானார். என்ன கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்த எதிர்ச்சொல்லா வர்றது மனிதன் வந்துடுது. கடவுள்னா அடுத்த சொல்லு மனிதன். அது வேறு வேறாக இது பண்றது. இது மெய்ப்பொருள் என்பது பொது. அதுதான் இறைவன் வள்ளலாருக்கு சொல்றார். பொது உணர்வு உணரும் போது அலால் பிரித்தே அது எனில் தோன்றா அற்பெருஞ்சோதி. பொது, அந்த மெய்ப்பொருள் என்பது பொது. அது மனிதனாகவும் இருக்கிறது, கடவுளாகவும் இருக்கிறது. இந்த பக்கம் மனிதனாக ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உள் பக்கம் அதுவே மெய்ப்பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது, சச்சிதானந்த வண்ணமாக இருக்கிறது. ஆக அந்த ஒரு நாணயம் மாதிரி, எப்படி நாணயத்துக்கு இரு பக்கங்கள் இருக்கிறதோ அந்த உள் உணர்வு, அந்த உள் உணர்வுக்கு
இந்த பக்கம் ஜீவனும் அந்த பக்கம் கடவுள் ஆன்மாவும் இருக்கு. இதெல்லாம் தனித்தனியெல்லாம் இல்லை, தனித்தனியா இருக்க முடியாது. என்ன, கடவுள் என்ற ஒன்றுக்கு உண்மையான பெயர் என்னன்னா உண்மை. இதுதான் வரலாறு சொல்றது. அது இயற்கையாக இருப்பதினாலே இயற்கை உண்மை என்கின்றார். இந்த மாதிரி யாருமே சொல்லல, இந்த மாதிரி வெளிப்படையாக யாரும் சொல்ல. அனந்தம் கோடி நாமங்களை சொல்லி குழப்பிதான் விட்டுட்டாங்க. நாம ஜபம் பண்ணிட்டு இருந்தாலே போதும்ட்டு. இறைவனுக்கு ஒரு நாமம் இல்லை, ஒரு பெயரும் இல்லை, ஒரு ஊரும் இல்லை, ஒரு வடிவம் இல்லை. அவர் ஒரு அன்பு வெளி, அன்பு ஒளி. அது இயற்கையாக அகண்டமாக அனாதியாக எங்கெங்கும் என்றென்றும் நிறைந்திருக்கிற ஒரு மெய்ப்பொருள். அதுல என்ன அதிசயம்னா அது மட்டும்தான் இருக்கிறது, அது மட்டும்தான் இருந்து கொண்டு இருந்தது, இருந்து கொண்டு இருக்கிறது, அதுதான் இருக்கும். அந்த அன்பு என்கின்ற தத்துவம், அது சத்துவம் தான் சொல்லணும். அது மட்டும்தான் இருக்குது, அது தனியனாக இருக்கிறது, அதுக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது. இதுதான் வள்ளல் பெருமான் மகாதேவ மாலையில சகமாகி சீவனாய் ஈசனாகி. ஆக சகம்னா ஜகம், உலகம், சீவன் உயிர்கள், ஈசன் கடவுள். ஆக கடவுள், உயிர்கள், உலகம், இது மூன்றும் சேர்ந்துதான் இயற்கை உண்மை என்கின்ற ஒரு மெய்ப்பொருளாக இருக்கு. இது தனித்தனியா இல்லை, அப்படி கருதுவதுதான் தவறு. ஆக ஆதியிலிருந்தே மனிதன் ஆன்மீக பரிணாமம் உதித்ததிலிருந்தே மனிதன் தன்னை கடவுளுக்கு வேறாகவே கருதினான். அந்த மெய்ப்பொருளிலிருந்து தான் பிள்ளப்பட்டு வெளியே இருப்பதாகவும், அதனாலே நாம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதாகவும், அதனாலே நல்வினை தீவினை வினைகள் மாயை ஆணவம் மாயை கண்மம் நம்மளை பிடித்து கொண்டிருப்பதாகவும், இதெல்லாம் நீங்கணும்னா வேற வழி ஒன்றுமே கிடையாது. இந்த உலக வாழ்வை தொடர்ந்து உள்ளொளியோடு நாம் ஐக்கியப்பட்டு போகணும். அப்பதான் துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், அப்பதான் பிறவி துன்பம் நீங்கும். அப்ப இதுவரையில் இருந்த சமய மத மார்க்கங்களில் பொதுவான கருத்து என்னன்னா, முக்தி அடைந்து விட வேண்டும், அதாவது இறைவனோடு ஐக்கியப்பட்டு விட வேண்டும், அதாவது இறைவனோடு கலந்து விட வேண்டும், அதற்கு இந்த உலக வாழ்வை நீத்து விட வேண்டும். அதனால்தான் திருக்குறளிலேயே வரும் நீத்தார் பெருமை. இதை நீத்து விட வேண்டும், தேவையற்றது அப்படின்றாங்க. அது புல்லுருவின்னு சொல்லுவாங்க. ஒரு மரத்துல ஒரு ஆலமரம் இருக்கும்னா சில சமயத்துல காகம் எச்சம் எடுக்கும் போது ஏதாவது ஒரு பழத்தினுடைய விதை அதில் உட்காந்து அதிலிருந்து தொற்றிக்கொண்டு அதில் இருக்கிற அந்த மரத்தில் இருக்கிற சத்தத்தை கிரகித்து கொண்டு வேற ஒரு மரம் முளைக்கும், அதிலிருந்தே வரும். அதுக்கு பேர் புல்லுருவின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த ஆன்மாவுக்கு இந்த தேகமும் உயிரும் மனமும் ஒரு புல்லுருவி போல, அது தேவையற்றது, இதை விட்டுவிட வேண்டும், உள்ள இருக்கிற ஜோதியை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாங்க. அதனால அதுக்கான தவ முயற்சிகள் பல மார்க்கங்களிலே சரியை கிரியை யோகம் ஞானம் அந்த மார்க்கம், இதுக்கான ஒரு வழி தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம், இப்படி பல ஸ்டெப்ஸ். இதுல ஏதான ஒரு ஸ்டெப்ஸ் கூட பின்பற்றிட்டு முக்தி அடைந்து கொள்ளலாம். இதுக்கான ஒரு பதவி சாலோகம் சாரூபம் சாமீபம் சாயுச்சியம் அந்த பதவிகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இந்த மாதிரி வழிமுறையை வகுத்து இருந்தாங்க. இது எல்லாமே அடிப்படை என்னன்னா, அந்த மனிதனானவன் கடவுள் வேறுபட்டு நிற்கிறான், அவனை ஒன்றிவிட வேண்டும் அப்படின்ட்டு. அதுதான் உண்மை கிடையாது. அதாவது இருப்பது ஒன்று, அதுதான் எல்லாமா இருக்கிறது. அவருக்கு அந்நியமா எதுவும் இல்லை, இருக்கவும் முடியாது. என்ன சத்து பொருள்
என்ற ஒன்றுதான் இருக்குது. அதுதான் அன்பு என்கின்ற ஒரு தத்துவம். அது இயற்கையாக உள்ளது. அதுக்கு தோற்றம் மாற்றம் மறைவு கிடையாது, ஆதி அந்தம் கிடையாது. அந்த ஒரு நிலையில அது இயற்கையாக என்றென்றுமாய் எங்கெங்குமாய் நிறைந்திருக்கிற வெளியில இந்த உயிர்களும் அதுல இருக்கு. அந்த உயிர்ல தான் ஆண்டவர் தன்னுடைய அருள் அனுபவத்தை வெளிப்படுத்தி ஆனந்தமாக வாழ வந்திருக்கிறார். ஆக உயிர் என்பது என்னன்னா அது ஒரு உணர்வு புள்ளி. இந்த பிரபஞ்சத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மையத்துல தான் இருக்கிறோம். அந்த நான் என்பது என்னன்னா கடவுளுக்கு ஒரு அனுபவ வாழ்வை தருகின்ற ஒரு உணர்வு மையம். உணர்வு என்கின்ற ஒரு மிக நுண்ணிய ஒரு புள்ளி. அந்த புள்ளியில தான் ஆண்டவர் தனது உண்மையை, தனது தன்மையை வெளிப்படுத்தி கொண்டு சச்சிதானந்தத்தில் வாழ முடியும். அது உணர்வு என்கின்ற ஒரு நிலையம் தான் ஆன்மா. அது கடவுளுடையது தான். ஆக நான் சொல்லுகிறது நாம் அல்ல, நம்முடையதும் அல்ல. இந்த தேகமும் சரி, இந்த மனமும் சரி, இந்த உயிரும் சரி, இந்த ஆன்மாவும் சரி, இந்த உலகமும் சரி, நமக்கு கிடைத்திருக்கிற இப்போதைய சூழ்நிலையும் சரி, இந்த வாழ்வும் சரி, இந்த வாழ்வில் நாம் அனுபவிக்கிற அனுபவங்கள் எல்லாமும் சரி, எல்லாமே கடவுளுடையதுதான். ஆக உண்மையில் நான் எனது என்பது நம்முடையது அல்ல, அது கடவுளுடையதுதான். கடவுளுதான் அருள் இன்ப அனுபவ வாழ்வின் நிமித்தமாக இந்த சிற்றம்பலம் என்கின்ற சிறப்பு தோற்றத்தை கொண்டிருக்கிறார். அந்த சிறப்பு தோற்றம் தான் அணு வடிவம். அதுதான் சிற்றம்பலம், சிறிய அம்பலம். ஒரு புள்ளியில தான் அவர் அந்த சச்சிதானந்தத்தையே வெளிப்படுத்த இருக்கிறார். அந்த ஒவ்வொரு புள்ளியும் தான் மனிதனா இப்ப விளங்குது. ஒவ்வொரு புள்ளியுமே சிற்றம்பலம் என்கின்றதான். அதுதான் சிதம்பரம், சிதாகாசம், ஞான ஆகாசம், சத்திய ஞான சபை, ஆன்மா. சிம்பிளா சொல்லணும்னா நான். இதுதான் ஆண்டவருக்கு அருள் அனுபவ நிலையம். இது ஆண்டவருடையது. இந்த அருள் அனுபவ நிலையமே ஆண்டவருடைய சிறப்பு வடிவம் தான். ஆக அவர் சச்சிதானந்த வாழ்வை நித்தியானந்த அனுபவத்தில் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடும் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மனிதன் யார் என்றால் அவன் உள்ளிருந்து வெளிப்பட்டவன். அதுதான் உண்மை. அவன் புறம் இருப்பவன் அல்ல. நாம் புற தேகத்தை பார்த்து, தோற்றத்தை பார்த்து இதுதான் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினைக்கிறோம், பிறரையும் அப்படிதான் மதிப்பீடு செய்யறோம். ஆக நம்ம உண்மை அறியாத ஒரு மருள் நிலையில தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த புறநிலை தான் நம்முடையதுன்னு நினைக்கிறதுனால நாம அந்த மெய்ப்பொருளுக்கு அந்நியமா நாம நினைச்சுக்கிறோம். அது நம்முடைய நினைப்பு தான். ஆனா அது உண்மை அல்ல. என்ன உண்மை என்பது ஒன்றே ஒன்றுதான். அந்த வள்ளல் பெருமான் சுவாமி சரவணானந்த அவர்கள் சொல்லும் பொழுது உள் மெய், அதாவது ரெண்டு வகையில் அது பிரியும். உண்மை என்ற ஒரு வார்த்தை தான் சத்தியம், மெய். உண்மை என்றாலும் மெய் அப்படின்னாலும் சத்தியம்னாலும் ஒரே அது கடவுளை தான் குறிக்குது. என்றும் உள்ள அந்த நித்திய சத்திய அனாதி வஸ்துவைத்தான் குறிக்குது. அந்த மெய்ப்பொருள் தான் குறிக்குது. எந்த இதுவரையும் உண்மை அறிந்திலீரே அப்படின்றார் ஞானசரையில 4வது பாடல்ல. கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே அந்த பாடல்ல 8 இதையான ஒரு அனித்திய இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில இதுவரையும் உண்மை அறிந்திலீரே அப்படின்றார். அந்த உண்மை என்பதே அந்த சொல்லே கடவுளை தான் குறிக்கிறது. அதை பிரிக்கும் போது உள் கூட்டல் மெய் அப்படின்னு பிரிக்கலாம், உள் கூட்டல் மை அப்படின்னு பிரிக்கலாம். பிரிக்கணும், அப்படிதான் பிரிக்கணும். உள் என்ற சொல்லு இறைவனை தான் குறிக்கணும். வேற ஒன்னும் அவருக்கு பெயரே கிடையாது. பெயரில்லாத மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளுக்கு உள் என்றுதான் ஆதி தமிழன் பேர் வச்சான். அந்த உள் என்கின்ற கடவுளை புறநிலைகளை கடந்து நாம் அறிய வேண்டும். அதனால
கட உள் என்று பெயர் வைத்தார்கள். கடந்து சென்று அறிய வேண்டும். அதான் வள்ளல் பெருமான் சொல்றது, தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகி அற்புறந்தோர். ஆக கட அப்படின்னா கடந்து செல் அப்படி ஒரு அர்த்தம். கடம் அப்படின்னாலே இந்த தேகம், இந்த தேகத்துக்குள்ளதான் அந்த ஆண்டவர் இருக்கார். இந்த தேகமும் அவர் தான், அந்த உள் என்ற நிலையும் அவர் தான், ரெண்டுமே அவர் தான். நம்ம தேகத்தையே நாம நினைச்சிட்டு இருக்கோம், அங்கதான் பிரச்சனையே இதாகுது. ஆக முன்பு இந்த சமய மத யோக மார்க்கங்கள் கொண்டிருந்த கொள்கை கோட்பாடுகள் அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதுதான் சுத்த சன்மார்க்கம். ஆக நாம் இறைவனோடு சென்று கலக்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் நாம் இயற்கையிலேயே அவரோடு அத்துவிதமாகத்தான் இருக்கிறோம். பிரிந்து இருப்பது கிடையாது, பிரிந்து இருக்கவும் முடியாது. அது ஒழிவில் ஒடுக்கத்திலேயே சொல்லுவாங்க, பொது அன்றி தங்குமிடம் போச்சு. இறைவனுக்கு இந்த ஆன்மா விட்ட வேறு தங்குமிடமே கிடையாது. ஆன்மாவில் தான் அந்த ஆண்டவர் தன்னுடைய உண்மையை, அருள் உண்மையை விளக்கம் செய்ய முடியும். ஆக அனாதி காலம் தொட்டே அந்த ஆன்மாவிலே இயற்கையாய் நம்மோடு நாமாய் அத்துவிதமாய் இருந்திருக்கார். ஆக நாம் இறைவனை சென்று கலக்க வேண்டும், இறைவனை சென்று அடைய வேண்டும், இறைவனை சென்று கூட வேண்டும் என்பது தவறு. ஏனென்றால் நாம் இயற்கையிலேதான் அவரோடு அத்துவிதமாகத்தான் இருக்கிறோம். என்று நான் அன்று, என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ. ரொம்ப முக்கியமான ஒரு இது சைவாகமத்துல ஒரு நாயனார் பானது. என்று நீ அன்று நான், என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ. அடிமைன்னா இந்த எஜமானுக்கு கீழே அடிமையா வேலை செய்யும் அந்த ஒரு அர்த்தம் இல்ல. அடி மெய், மெய் அடின்னா திருவடி, ஆண்டவருடைய திருவடி நிலை, அதுதான் அருள்ன்றது. அந்த அருள் தான் ஆண்டவருக்கு திருவடி. அந்த அருள் உண்மை என்கின்றது தான் அடிமை. அடின்னா கடவுளுடைய திருவடி உண்மை. கடவுளுடைய திருவடின்றது அருள் உணர்வு தான் கடவுளுக்கு திருவடி. நாம் நினைக்கிற மாதிரி மனிதனுக்கு இருக்கிற விரல் பாதமோ அந்த பாதத்தில் இருக்கிற 5 விரல் அது கிடையாது. அன்பு என்பது அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த இயற்கை உண்மை சத்து பொருள். அது இருப்பு நிலையாக இருக்கிறது, அங்க அனுபவம் கிடையாது. அந்த அன்பு வெளி அகண்டாகாச வெளிமுற்றும் நிறைந்த அந்த அன்பு வெளிக்கு திருமுடி என்று பெயர். அந்த திருமுடி முழு உண்மையை இந்த ஆன்மாவில் கொண்டுள்ளது. அது இப்ப இங்க எப்படி வரும்பொழுது அது உணர்வு நிலைக்கு வருது. என்ன உணர்வுன்னா அருள் என்கின்ற உணர்வு வருது. அதுதான் ஆண்டவருக்கு பதம் அல்லது திருவடி. இதைத்தான் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவல்ல அருளே நம் பதி, அருளே நம் பதம். ஆக பதம்ன்றது திருவடி, பதின்றது அகண்ட வெளியில் இருப்ப திருமுடி. ரெண்டுமே ஒண்ணுதான். கடவுளை பொறுத்தவரையில அவருக்கு முடியும் ஒண்ணுதான், அடியும் ஒண்ணுதான். ஏன்னா அடியில தான் அந்த திருவடி, அந்த திருவடி தான் ஆன்மாவா இருக்கு. கடவுளுடைய திருவடி தான் இங்கு ஆன்மாவா இருக்கு. அப்ப அந்த ஆன்மா தான் நாம இருக்கிறோம். ஆக கடவுளுடைய தன்மை அதுதான் உள்மை, உண்மையினுடைய உள்ள இருக்கிற அந்த மெய்ப்பொருளுடைய தன்மை அதுதான் திருவடியாக இருக்கிறது. அந்த திருவடி நிலை நம்முடையதுதான், அதுதான் ஆன்மாவா இருக்கு. ஆக நாம விளங்குவது எதுன்னா கடவுள் தான் இங்கே நாம விளங்குகிறார். கடவுளுடைய தன்மை ஆகிய திருவருள் தான் இங்கு நான் எனது என்கின்ற நிலையை கொண்டு உள்ளது. அதாவது இருப்பது, அனுபவிப்பது, beingness and its inseparable experience. அதாவது இருப்பதும் அனுபவிப்பதும் இதை பிரிக்க முடியாத ஒரு நிலை எங்கே கூடுகிறது என்றால் திருவடி நிலையில் தான் கூடுகிறது. அகண்ட வெளியில இருப்பு மட்டும்தான். ஆனா இந்த திருவடியில தான் ஆண்டவருக்கு அந்த அனுபவ நிலைக்கு வரார்.
தன்னைத்தானே அனுபவித்தல். ஆக இந்த இடத்துல இருப்பும் அனுபவமும் பிரிக்க முடியாத ஒரு நிலைக்கு, இந்த நிலைக்கு தான் அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற ஒரு நிலை. இதுதான் மனிதனுடைய உண்மை. அது இறை நிலைதான் இங்க மனிதனுக்கு மூல வடிவமாக இருக்கிறது. அதனால இறைவனை நாம் போய் அடைய வேண்டும், அவருடைய கலக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பது தவறு. ஏனென்றால் நாம் பிரிந்திருந்தால் தானே கலப்பதற்கு, நாம் பிரிந்து இருந்தால் தானே சென்று போய் கலப்பதற்கு. அப்படி இல்லையே, அப்படி இருந்ததாக நினைப்பது அது தவறானது அப்படின்னு சொல்றது தான் இது. அதனால்தான் அறியாதே அறிந்து, குறியாதே குறித்து, கூடாதே கூடின்றது. இது ஒரு ஆழ்ந்த ஒரு தியான, சத்விசார தியான நிலை. இந்த நிலை தான் மிக முக்கியமாக நம்ம தியானத்துல கடைபிடிக்க வேண்டியது. இந்த ஒரு தியான பயிற்சி தான் தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள் நல்ல வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விளக்க உரை நூல்களை படித்தால் நாம் அதையெல்லாம் புரிந்து கொள்ளலாம். தயவையா. ஆக நம்ம தியானத்துல இந்த தத்துவ நிலைகள்லாம் நம்ம அதனுடைய உண்மையை உணர்ந்து கொண்டு நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, கடவுளுடைய நிலை எப்படிப்பட்டது, இது குறித்து நம்ம மனத்தளவிலேயே நம்ம விசாரம் செய்யணும். அப்புறம் மனதை கடந்து நாம் சென்று விட வேண்டும். ஆக இது வள்ளல் பெருமாள் சொல்வார், தன்னையும் தனக்கு ஆதாரமான தலைவனையும் கூடஸ்தனையும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு இது ரொம்ப முக்கியமானது. ஆக தியானத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, நம்ம புதுசாலாம் போய் கலந்துக்க கொள்ள அப்படி நினைக்கிறது தவறு. நாம அந்த மெய்ப்பொருள் இங்கு நாம விளங்கி கொண்டிருக்கிறது. அதுவே அருள் உணர்ச்சி என்கின்ற ஒரு நிலையில விளங்கி கொண்டிருக்கிறது. அதைத்தான் உணரணும். அதை உணர்றதுக்கு அவனுடைய அருள் ஆகிய மெய்யுணர்வை கொண்டு தான் நாம உணர முடியும். அவருக்கு அந்நியமா நின்று உணர முடியாது, அதுவாகிய நின்றுதான் உணர முடியும். இதுதான் சுத்த சன்மார்க்க சொல்றது. அவருக்கு அந்நியமாக நின்று உணர்ந்தால் நாம் அந்த ஜோதி நம்மளை விழுங்கிடும். அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. அதுவாகி நின்றுதான் உணர வேண்டும். அப்படிதான் உணர முடியும். அப்படி உணர்ந்து கொள்வது எது என்றால் அதுவே அதனை உணர்ந்து கொள்கிறது. இதுதான் சரவண சாமி சொல்லுவார். நாம அவருக்கு அந்நியமாக நாம் இல்லை. நான் அப்படி அவருக்கு அந்நியமாக இல்லாத போது அதுவே அதனை உணர்ந்து அதுவே அதனை அனுபவித்துக் கொள்கிறது. இதுதான் இந்த இடத்துல வாழ்வு முறை, தன்னைத்தானே அனுபவித்தல். இதுதான் ஆன்ம நிலையத்திலே ஆண்டவருக்கு உண்டாகின்ற சத்து சித்து ஆனந்த வாழ்வு, நித்தியானந்த வாழ்வு. இப்போ இது குறித்து சைவத்தில் இருக்கிற ஆகமத்திலே சொல்லியிருக்காங்க. அருணகிரிநாத பெருமான் கந்தர் அனுபவத்தில் சொல்லியிருக்கார். அந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர்க்கு செய்விப்பதுவோ, தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர்க்கு செய்விப்பதுவோ, மின்னும் கதிர்வேல் விகிர்தான் நினைவார் கிண்ணம் கலையோ கிருபை சுடரே. நினைப்பவருடைய கிண்ணத்தை கலைக்கின்ற கருணை சுடரே அப்படின்றார். கிண்ணம்னா துன்பம், துயரம், சோதனை, வேதனை எல்லாம் தன்னை நினைப்பவர்களுடைய பயம், கவலை, சோதனை, வேதனைகள் அத்தனை துன்பத்தை நீக்குகின்ற இறைவா அப்படின்றார். அப்படி சொல்றது முதல்ல சொல்றாரு, தன்னம் தனி நின்றது. அது சுவாமி சரவணன் நிறைய சொல்வார். இறைவனுக்கு தனியன் அப்படின்ற ஒரு பெயர் உண்டாம். ஏன்னா அவர் தனியாகத்தான் இருக்கிறார்.
அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை, இருக்கவும் முடியாது. அதுதான் இயற்கையில் உள்ள ஒரு இயற்கை உண்மை என்கின்ற மெய்ப்பொருள் வெளியினுடைய அற்புதம். அதுதான் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலையில வள்ளல் பெருமான் 10 பாடல்ல பாடுறார். ஒவ்வொரு பாடலுக்கு கீழவும் திருச்சிற்றம்பலந்தனிலே விளங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டேன். தனிக்கடவுள்னா ஸ்பெஷல் தெய்வம். இப்ப தோசை இருக்கு, வெவ்வேறு தோசை இருக்கு, ஸ்பெஷல் தோசை இருக்கு, தனியார் அது வேற. அந்த மாதிரி இல்ல. தனிக்கடவுள்னா இஸ் இண்டிவிஜுவல் பீயிங், இஸ் சுப்ரீம் இண்டிவிஜுவல் பீயிங். வேற அவருக்கு அவரை தவிர்த்து இந்த உலகத்துல எங்கும் எக்காலும் வேறு ஒருவரும் இருக்க முடியாது. என்ன இருத்தல் என்பது ஒன்றே ஆனது. அது இயற்கை உண்மை என்கின்ற மெய்ப்பொருள் தான் என்றென்றும் எங்கெங்கும் அனாதி காலமாய் தான் மட்டுமே இருந்து கொண்டிருப்பது. அதுதான் அந்த இருந்து கொண்டிருக்கின்றவர் ஒன்றாக இருக்கிற கடவுள் தன்னை தானே அனுபவிப்பதற்காக தானே இரண்டாக வருகிறார். அதுதான் ஆன்மா. அதுதான் அவருடைய அருளே அந்த ஆன்மாவாக வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் அறியணும், நான் ஆண்டவரோட அது தவறு அப்படின்றார். அது உண்மைக்கு அது பங்கம் அப்படின்றார். தன்னந்தனி நின்றது தான் அறிய, அந்த வார்த்தைகளை பாருங்க. தன்னன் தனி நின்றது தான் அறிய, அதுவே அதனை அறிந்து கொள்கிறது. அதனால வள்ளல் பெருமான் ஆன்ம அறிவை கொண்டே கடவுளை அறிய வேண்டும். அந்த ஆன்ம அறிவாக இருப்பது எதுன்னா அதுதான் கடவுள். அந்த ஆன்மா என்றாலும் அறிவு என்றாலும் ஒண்ணுதான். அதை ஆன்மா என்று சொல்லலாம், அல்லது அறிவு என்றும் சொல்லலாம், அல்லது ஆன்ம அறிவு என்றும் சொல்லலாம். எல்லாமே ஒன்றுதான். அறிவுனால அது ஆன்மாவை குறிக்கிறது. அது மெய்யறிவு. ஆக மெய்யறிவு அல்லது மெய்ஞானத்தை கொண்டுதான் அந்த கடவுளை அறிய முடியும். அந்த கடவுளை மெய்ஞானமாகத்தான் விளங்குகின்றார். மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே மணிவாசகர். அதுவே அதிலேயே அந்த மெய்ப்பொருள் வெளி, அதிலேயே அந்த வெளியிலேயே ஒரு பகுதி அதுவே இருக்கு. அதிலேயே அந்த உணர்வுக்குள்ள உணர்வு, அதிலே தன்னைத்தானே அது அறிந்து கொள்ளுகின்ற ஒரு 2 பகுதி ஒண்ணுக்குள்ளவே இருக்கு. 2 in 1. அதுதான் அகரம் உகரம். எதுக்குன்னா அதுவே தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்வது. ஆக தன்னந்தனி நின்றது தான் அறிய, அதுதான் அதை அறிந்து கொள்ள முடியும். வேறு யாரும் அறிய முடியாது. அப்படி அறிய தொடங்கினால் அறிய வருபவரை அந்த சிவஜோதி விழுங்கிவிடும். அப்படித்தான் விழுங்கிவிட்டது. அது விழுங்கக்கூடாது. அது உள்ளிருந்து வெளிப்பட்டுத்தான் இந்த உடலோ உயிரோ மனமோ உலக வாழ்வும் தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு வாழ வந்துள்ளது வேறு யாரும் அல்ல, அந்த மெய்ப்பொருள் தான். அப்படி இருக்கும்போது ஏன் நமக்கு இறைவனுக்கு வேறாக கருதியது தவறு அப்படின்றது? இறைவனுக்கு வேறாக இல்ல, ஆன்மா என்பதே ஆண்டவருக்கு சிறப்பு வடிவம் ஆகிய சிற்றம்பலம். அது அணுவடிவம். அந்த அணுவடிவத்தில் தான் ஒரு சச்சிதானந்தத்தை வெளிப்படுத்த முடியும். என்ன அந்த அணுவடிவத்தில் தான் உணர்வு என்கின்ற ஒரு புள்ளி இருக்கு. இந்த உணர்வுல தான் இன்ப அனுபவமே ஏற்படும். அகண்ட வெளியில இருப்பு வெளியில அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது நிலையானது. அது ஒரு நிலையான அன்பு என்கின்ற இயற்கை உண்மை சத்து பொருளாகி இருப்பு. அது அதை எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. ஆனா அனுபவம் என்பது எங்க ஏற்படும்னா ஒரு புள்ளி, உணர்வு புள்ளியில ஏற்படுதும். அதுதான் ஆன்ம நிலையம். அதுக்கு பேர் தான் சிற்றம்பலம். அந்த சிற்றம்பலம் கடவுளுக்கு சிறப்பு வடிவம், அனுபவ நிலையம். அதுதான் இங்கு நாமாக விளங்குகிறது. அந்த நான் எனது என்கின்ற இருப்பு அனுபவத்தை கொண்டு விளங்குகிறது. அதுதானே தவிர அதை மறந்துவிட்டு இந்த நான் எனது என்பது என்னுடையது என்பது என்ன எண்ணுவதுதான் தவறு. அந்த ஒரு இதுதான் நம்ம நீக்கிக் கொள்ளணும். ஆக தன்னம் தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ அப்படின்றார். இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ எதுக்கு சொல்றான்னா
சைவ சித்தாந்த ஞானிகள் வேதாந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சைவ சித்தாந்த கொள்கையை வேதாந்திகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பணிப்பு இருக்கும். இவங்க சித்தாந்தத்தை வேதாந்தம் ஏத்துக்காது, வேதாந்தத்தை சித்தாந்தம் ஏத்துக்காது. ஆனா வள்ளலார் ரெண்டுத்தையுமே அதுல இருக்கிற முக்கியமான இதுல மாற்றம் செஞ்சு ரெண்டுத்தையும் ஏத்துக்கிறார். அது சுத்த வேதாந்தம், சுத்த சித்தாந்தமாகிய சுத்த சன்மார்க்கம். அத அகவலே சொல்றார். சுத்த வேதாந்த சுகப்பெருவழி அத்தனை சுற்றவை அற்பெருஞ்சோதி, சுத்த சித்தாந்த சுகத்தனிவழி எனும் அத்தகைய சுற்றவை அற்பெருஞ்சோதி. ஆக சுத்த சன்மார்க்கம் என்பது சுத்த வேதாந்தம், சுத்த சித்தாந்தம், சுத்த யோகாந்தம், சுத்த நாதாந்தம், சுத்த போதாந்தம், சுத்த கலாந்தம், இது எல்லாமே இதுல அடங்கி அதற்கு மேலும் அப்பால விளங்கி கொண்டிருப்பது தான் சுத்த சத்து மார்க்கம் ஆகிய சுத்த சன்மார்க்கம். சுத்த சத்து அப்படின்னாலே அது கடவுளை தான் குறிக்குது, அதனுடைய மார்க்கமாக வருவது. ஆக இந்த மார்க்கம் புறத்திலிருந்து உள்ளே சென்று ஒடுங்குவது அல்ல. அப்படி ஒடுங்குவது தான் அது 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 கடவுள் கலப்பு நிலை. அந்த மாதிரி இருந்தா நிஷ்டை கூடிடும். அந்த நிஷ்டைக்கு அந்த மாதிரி தன்னை வேறாக கறிந்து உள்ளே புகுகின்ற பொழுது அது நிஷ்டை கூடி அந்த நிலையிலேயே இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் இந்த உடலும் உயிரும் கழன்றிடும். கழந்த அந்த செகண்ட்லேயே அந்த சனத்திலேயே அவர்கள் அதுவரையில் அனுபவித்த அனுபவங்கள் எல்லாமே சூன்யமா போயிடும் அப்படின்றார் வள்ளலார். அதனால்தான் சதா சிவக்கலப்பாய் இருக்கக்கூடாது, மூடம் உண்டாகும் உண்மை என்றார். காரணம், முன்பு இருந்த மார்க்கங்கள் எல்லாம் புறமிருந்து உட்செல்வது, குண்டலினி இடைத்தரகர்களை கொண்டு அதை உள்ள போவது, கும்பகம் செய்தல், குண்டலினி தவம் செய்தல், இந்த யோக மார்க்கம், இன்னொன்று பக்தி மார்க்கம், உருவ வழிபாட்டு மார்க்கம், எத்தனையோ மார்க்கங்களை இது பண்ணாங்க. இந்த மார்க்கங்கள் எல்லாவற்றையும் தவிர்த்து அந்த கருணை என்கின்ற ஒரு மார்க்கம், அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையை அடிப்படையாக கொண்டு கடவுளை வழிபாடு செய்து வாழ்தல். இங்க சுத்த சன்மார்க்கத்துல அருள் 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 தான். அகத்தில் அருள் இயல் வடிவில் இருப்பது, புறத்திலே அருள் செயலோடு எக்காலும் செயலோடு இருந்து கொண்டு உயிர்களுக்கு தொண்டு செய்து வாழ்வது. ஆக எந்த வகையிலும் சுத்த சன்மார்க்கமே சிறந்தது அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்வார். நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம், இந்த மார்க்கம் அந்த மார்க்கம் சொல்லிட்டு காலம் ஃபுல்லா சந்தேகப்பட்டு கொண்டே இங்க போலாமா அங்க போலாமான்னு டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சுத்த சன்மார்க்கமே எந்த வகையிலும் சிறந்தது என்றார் அப்படின்னு சொல்லி இது பண்றார். ஆக தன்னன் தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவே. ஏன் சொல்றோம்னா, வேதாந்தத்துல என்ன உபதேசம் பண்ணுவாங்கன்னா, தத்துவமசி, தத் துவம் மசி, அது நீயாய் இருக்கிறாய். தத்துன்னா அது, துவம்னா நீ, அசினா இருக்கிறாய், அது நீயாய் இருக்கிறாய். அந்த கடவுள் தான் நீயாய் இருக்கிறாய். இதை மறுப்பது சித்தாந்தம். சித்தாந்தம் என்ன சொல்லு, நாம எப்படி கடவுள் ஆக முடியும்? அது கரெக்ட் தான். நாம எப்படி கடவுள் ஆக முடியும்? ஆக முடியாது. அந்த ஒரு கான்செப்டுக்கே போகக்கூடாது. நாம கடவுளாவது, கடவுள் நாம, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. கடவுள் நாம விளங்கி கொண்டிருக்கிறார். நாம் கடவுளாக இருக்கிற அந்த வார்த்தை கூடாது. கடவுள் எல்லாமாய் விளங்கி கொண்டிருக்கிறார். அவர் மேலிடத்திலிருந்து, அவர் உள்நிலையிலிருந்து வெளிப்பட்டு யாவும் தன்மயமாய் விளங்கி கொண்டிருக்கிறார். அதனாலதான் சுத்த சன்மார்க்கம் என்பது என்னன்னா, கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். இதுல சென்று கலத்தல், ஐக்கியமாதல், அதெல்லாம் கூடுதல் அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே நாம் இறைவனோடு அத்விதமாக முக்தி நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வதுதான் சுத்த சன்மார்க்கம். மற்ற மார்க்கத்துல முக்தி என்பது வாழ்க்கையினுடைய அந்தியத்துல கடைசியில பெற்றுக்கொள்ளப்படுவது முக்தி. ஆனா சுத்த சன்மார்க்கத்துல அது கிடையாது. சுத்த சன்மார்க்கம் சொல்றேன்னா, முக்தி என்பது நம்ம இயற்கையில முக்தி நிலையில் தான் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த நிலையில் இருந்து கொண்டு வாழ வேண்டும். அதுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும். அதுதான் தியான பயிற்சி. அதுதான் முக்தி என்பது நிலை முன்
ஒரு சாதனம். நம்ம அதை பிராக்டிஸ்ல பெற்றுக்கொள்ளலாம். தியான பயிற்சினால, உள்ளொளி தியான பயிற்சினால நாம் முக்தி நிலையில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கிறது தான். இங்க சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்தவரை புதிதாக போய் அடைதல் என்பது கூடாது. அது உண்மை அல்ல. இறைவன் நம்மோடு இயற்கையாக கலந்திருக்கிறார். அதுதான் வள்ளலாருக்கு இறைவன் சொல்றார். துன்னும் அனாதியே சூழ்ந்து என்னை பிரியாது என் உறவு ஆகி என் உயிர் உறவி. துன்னும் அனாதியே சூழ்ந்து என்னை பிரியாது என் உறவு ஆகிய என் உயிர் உறவி. இது வள்ளலாருக்கு மட்டும் இல்ல, எல்லோருக்கும் அதே உண்மைதான். ஒவ்வொரு ஜீவனுக்குமே துன்னும் அனாதியே, அது அந்த அனாதி காலமாகவே நான் உன்னோடு அத்விதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற உண்மையை ஆண்டவர் வரலாறு சொல்றார். இது எல்லோருக்கும், மனித சமுதாயத்துக்கு அந்த உண்மையை வரலாறு அகவல் மூலம் தெரிவித்து விட்டார். ஆக உயிருள் யாம் எம்முள் உயிர் பிரிக்கவே முடியாது. நம்ம இறைவனுக்கு அந்நியம் அல்ல. அந்நியமாக கருதினால்தான் நாம கூடணும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால்தான் அறியாமல் அறிந்து, உணராமல் உணர்ந்து, கூடாமல் கூடி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், அந்த அத்வித நிலையை நாம் உணர்ந்து மெய்யறிவினாலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு புருவ மத்தியிலிருந்து நம்முடைய மனதை உள்நோக்கி பாவித்து இறைவன் கிட்ட உருகி வேண்டி தோத்திரம் செய்து நம்முடைய சிறுமையை ஆண்டவர்கிட்ட விண்ணப்பித்து ஆன்மாவுடைய தரத்தை நம்ம விசாரித்தறிந்து ஆண்டவருடைய புகழை போற்றி கொண்டிருந்தோம்னா காலப்போக்கில் நமக்கு ஆண்டவர் சிறிது சிறிதாக ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த இயல்பான உண்மையை நமக்கு உணர்த்தி நம்மை வாழ வைப்பார் அப்படின்னு தான் இந்த ஒரு இதை சைவாகமத்தில் சொல்லியிருக்காங்க. இப்ப அருணகிரிநாதர் சொல்றது அந்த அது நீயா இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அங்க அதுன்னா அங்க கடவுள் ஒருத்தர் வந்துடுறார். நீயாய் அப்படின்னா எதிரில் இருக்கிற சீடன், உபதேசிக்கிறது குரு. அப்ப பாரு அங்க 3 பேர் வந்துடுறாங்க. அப்ப ஒன்றான மெய்ப்பொருள் அந்த வாக்கியத்துல பொய்பட்டு போயிடுத. அதுதான் அதுவா இருக்குதுன்னா அதுக்கு நம்ம உபதேசம் பண்ண வேண்டியதே இல்லையே. ஆக அந்த இது கிடையாது, அது நாம இருக்கிறது. அதான் கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல். இந்த உபதேசம் கீழே இருந்து மேல போவது, அது உண்மை அப்படி இல்லை, மேல இருந்து கீழே வரும். அந்த உள்ளிருக்கிற மெய்ப்பொருள் தான் அகத்துக்கு அகமாக இருந்து கொண்டு அனகமாக விரிந்து அகம் என்கின்ற ஆன்மாவாகவும் அகப்புறம் என்கின்ற ஜீவனாகவும் புறம் என்கின்ற மனமாகவும் புறப்புறம் என்கின்ற இந்த 5 புலன்கள் பொருந்திய உடலாகவும் விரிந்து விரிந்து விளங்கி கொண்டிருக்கிறது தன் அருள் விளக்கத்தின் காரணமாக. இது உண்மை இப்படி இருக்க அது எப்படி இருக்கோ அதை அப்படியே உணர்ந்து கொள்வதுதான். உள்ள பொருள் உள்ளபடி உள்ளவனாய் நிறைந்தேன். என்ன எது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கிறது. ஆக அது நீயா இருக்கிறாய் என்ற அந்த ஒரு கோட்பாட்டை சைவ ஞானிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி இவங்க சொல்ற பசு, அது எந்த சுதந்திரமும் கிடையாது, அறிவித்தால் அறியும், ஆண்டவர் அணுகினால்தான் அது இதாகும், இல்லைன்னா அது கதி அதோ கதி தான் அப்படின்னு சொல்றதும் சுத்த சன்மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஒரு நிலையில தான் சுத்த சன்மார்க்கம் விளங்கி கொண்டிருக்கிறது. மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்றருள் அற்புதம் சொல்லி, அந்த மெய்ப்பொருள் தான் இங்க நாம் எல்லோருமாய் விளங்கி கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் சேர்ந்து ஒருவராகிய அந்த மெய்ப்பொருள் பரம்பொருள் தான் இருக்கிறோம். ஆக இறைவன் தான் எல்லாமாய் விளங்கி கொண்டு இருக்கிறார். அவர் எல்லாம் செய்ய வல்லவர், எல்லாம் உடையவர், அவர் ஒருவரே. இந்த உண்மையை தான் அந்த அறியாமல் அறிந்து சொல்றது. இது சைவ ஆகமத்துல சிவஞான சித்தியார்னு ஒரு அற்புதமான நூல். அந்த நூல்ல அருணந்தி சிவாச்சாரியார் இந்த சத்விசார தியானத்தை பத்தி அற்புதமான ஒரு பாடல்ல குறித்திருக்காரு. இத மனதில் நல்லா வச்சுக்க. அந்த நீங்க சுவாமி சரவணானந்த அவர்கள் சொன்னதுக்கு நம்ம வேற ஒரு அர்த்தம் வேற ஒரு இடத்துல சொன்னதை
நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா சுவாமிகள் சொல்றது நல்லா புரியும். சுத்த சன்மார்க்கத்தை இதுலயே புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றாரு அந்த பாடலை முதல்ல பார்த்துருவோம். அறியாமை அறிவகற்றி அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அறிவின் உள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குடைந்து இருப்பையாயில் பிரியாத சிவன் தாமே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோற்றி நெறியாக இவையெல்லாம் அல்லவாகி நின்றென்றும் தோன்றிடுவன் நிராதரன் நிராதாரன் ஆகியன்ற. இப்ப முதல்ல வார்த்தை அறியாமை அறிவகற்றி. அதை எப்படி படிக்கணும்னா அறியாமை அகற்றி அறிவு அகற்றி அப்படின்னு படிச்சாதான் அது பொருள் விளங்கும். அறியாமை அறிவகற்றின்னா அறிவு அறியாமையை அகற்றி அப்புறம் அறிவை அகற்றி, இது ரெண்டும் மெர்ஜாய் இருக்கு அந்த வார்த்தை. அறியாமை அகற்றி நம்முடைய அறியாமை அகற்றணும். நம்முடைய மனதில் இருக்கிற அறியாமை அகற்றணும்னா அதுக்கு தான் புறத்துல நூல்கள் நமக்கு முன்பு அந்த ஆன்மானுபவத்தை பெற்றுக்கொண்ட மெய்ஞானிகளுடைய அந்த பதிவுகள் எல்லாம் நம்ம பார்க்கணும், ரெஃபர் பண்ணி பார்க்கணும். அந்த நூல்கள் திருப்புகள், திருவாசகம், திருமந்திரம், திருவருட்பா, இதெல்லாம் நம்ம பலகால் நம்ம விரைவில் இதெல்லாம் படிச்சு திரும்ப திரும்ப படிக்கும் போது நம்ம மனதில் இருக்க அந்த புரியாத உண்மைகள் புரியும். இதுக்கு பேரு உபாய ஞானம் தான். ஆனா இந்த உபாய ஞானம் இல்லாம நம்ம உள்ள என்றாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் மணிவாசக பெருமான் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கின்றார். இறைவன் எப்படி நம்மளை அணுகிறார்னா முதல்ல அந்த நூல், அந்த தெய்வ நூல் சாரம், அந்த நூல்கள் வழியாகத்தான் நூல்கள் ரூபமா நமக்கு ஆண்டவர் உண்மையை உணர்த்துறார். அந்த உண்மையை அப்போ நம்ம நல்ல அந்த மெய்யறிவு சம்பந்தமான நூல்களை திருவருட்பா, திருவாசகம், திருமந்திரம், அவைக்குறள் போன்ற நூல்களை நாம் படிக்க வேண்டும். திருக்குறள், இதெல்லாம் முக்கியமான நூல்கள். இதெல்லாம் படித்து நம்முடைய மனத்தில் இருக்கின்ற அந்த குற்றங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும், ஐயப்பாடுகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். இது உபாய ஞானம். இது அறியாமை அகற்றி. ஓகே, அடுத்தது அறிவகற்றின்றாரே, அறிவு போய் அகற்ற சொல்றாரு. அது என்ன? இதுதானே புரியல. அறியாமை அகற்றி ஓகே. இப்ப அறிவு அகற்றி அப்படின்னா இப்ப ஏன் அதை அகற்ற சொல்றார் அப்படின்னா இதுவரையில் கற்றது எல்லாம் உபாய ஞானம் தான். இந்த உபாய ஞானத்திலிருந்து உண்மை ஞானத்துக்கு வரணும்னா கற்றதை நம்ம அதை அப்படியே விட்டணும், அப்படியே கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வைக்கணும். ஏன்னா இது நூல்களை வச்சுக்கொண்டு மெய்ப்பொருளை உணர முடியாது. அந்த மெய்ப்பொருள் எப்படி இருந்தது என்பதை நமக்கு வார்த்தைகள் மூலம் மெய்ஞானிகள் ஏட்டிலே வரைந்து கொடுத்திருக்கிறார்கள். இப்ப அற்பெருஞ்சோதி என்றது ஒரு சொல், அதை எழுதுறோம். ஆனா அந்த சொல்லோ அந்த எழுத்தோ ஏற்றுக்கிற எழுத்தோ ஆண்டவராகி முடியுமானா முடியாது. இப்போ ஒரு இடத்துக்கு கீரனூர் ஒரு ஊருக்கு போனோம். ஒரு 4 ரோடு சந்திப்புல இருக்க எந்த ஊருக்கு போறதுன்னு புரியாம தவிக்கிறோம். ஒருத்தர் என்னங்க அங்க போர்டு இருக்கு பார்க்கலையா, ஊர் அந்த கை காட்டி அதில் போட்டிருக்கு, அம்புகுறி போட்டு கீரனூர் அப்படின்னு அது போட்டிருக்கு. அந்த அந்த கல்வெட்டுல கீரனூர் 10 கிலோமீட்டர் போட்டிருக்கு, கீரனூர் போட்டிருக்கு. அந்த கல்வெட்டான போய் நம்ம உட்காந்து கீரனூர் வந்துருமா? அது கை காட்டுது. இந்த ரூட்டு கிடையாது, அந்த ரூட்டு கிடையாது, இந்த ரூட்டு தான் சொல்லிட்டு அது இந்த ரூட்ல போ, கீரனூர் வந்துடும் கை காட்டுது. ஆனா நாம தான் போனோம், அந்த ரூட்டை காமிச்சிச்சு. அதே மாதிரி இந்த சொற்கள் நமக்கு கரெக்டான பாதையை நமக்கு காட்டி விடுகிறது. அதோட அதனுடைய கடமை முடிஞ்சிச்சு. ஆனா இன்னுமே இந்த சொற்பொருளை பற்றி கொண்டு இருக்கக்கூடாது. சொல்லிய பாட்டின் மெய்ப்பொருள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொருள்னா இங்க மெய்ப்பொருள், பொருள்னாலே இந்த கடலை குறிக்குது. அந்த சொற்கள் எதை சுட்டுகின்றன? அந்த மெய்ப்பொருளை சுட்டுகின்றன. இந்த மெய்ப்பொருளை பற்றி ஓரளவுக்கு நமக்கு உணர்த்துவது சொற்கள் வாயிலாக உணர்றோம்.
அதனால இதுவரையில் அதை மறந்துட்டு தான். ஏன்னா உள்ள போகும் பொழுது அங்க லாங்குவேஜ் இருக்கக்கூடாது. அந்த தியானம் போகும்போது மனம் மோன நிலைக்கு போகணும். ஓர்மைக்கு வரும்போது அங்க மனம் நினைப்பு மறப்பற்ற நிலையை அடைய வேண்டும். அங்க நினைப்பு மறப்பு ஏற்படுவதற்கு இதுவரையில் நம் கற்ற அந்த லாங்குவேஜ் இறைவனை பத்தி சொல்லுதே தவிர அந்த லாங்குவேஜ் இறைவன் ஆகி விடாது. ஆகையினால இப்ப அதை மறந்துடணும். கற்றது போய் ஆன்மாவில் பதிவாயிட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆக இப்ப அறிவு அகற்றணும்னா கற்றதை அதை அப்படியே ஒதுக்கி விட வேண்டும் அர்த்தம். அது அந்த ஒரு ஸ்ட்ரைட்டான மீனிங் கொள்ள வேண்டியதில்லை. கற்ற பொய் நூல்கள் கணத்தே மறந்தன அப்படின்னு வள்ளல் பெருமான். கற்ற பொய் நூல்கள் கணத்தே மறந்தன அப்படின்னா பொய் நூல்கள் ஒரு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல அங்க உள்ள போகும்போது அதனுடைய உதவி அந்த கேட்டு வரையில கை காட்டிட்டு அது பின்வாங்கிடும். அதுக்கப்புறம் சொல் மனம் லாங்குவேஜ் மொழி இதெல்லாம் கடந்த நிலையில அந்த மெய்ப்பொருள் நம்ம அனுபவ ரீதியா பெற்றுக்கொள்ள வேண்டும்னா இதை பிடிச்சுக்கிட்டு இருக்காது. அதை வேற ஒரு இடத்துல நம்ம பிடிச்சுக்கணும். அதான் அறியாமை அறிவை அற்றி அறிவின் உள்ளே அறிவுதனை. இப்ப அறிவு அப்படின்றது எதுன்னா ஆன்மா அறிவு வடிவமாக இருக்கிறது. ஆன்மா என்பது அறிவு. அதுதான் சித்தாகாசம். சித்து பிளஸ் ஆகாசம் சித்தாகாசம். சித்துனாலே அறிவு, ஆகாசம் வெளி, அதுதான் சிதம்பரம். சித்து அம்பரம், அம்பரம்னா வெளி. ஆக அறிவுமயமான ஒரு ஆகாயம்தான் நாம இருக்கிறோம். அதுக்கு உள்ள இருக்கிறதா பரமாகாசம் ஆகிய ஒன்று. அதுதான் இறைவனாக இருக்கிறது. பரமாகாச சொரூபியாக இருக்கிறார். அறிவுக்குள் அறிவாகி, உணர்வுக்குள் உணர்வாகி, உயிருக்குள் உயிராகி, எப்படி வேணாலும் சொல்லலாம். உயிருக்கு உயிராக, அறிவுக்கு அறிவாக, உணர்வுக்கு உணர்வாக இருப்பவர் தான் அந்த உள் ஒளியாகிய கடவுள். ஆக அறிவினுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்ப அந்த அறிவு என்கிற அறிவுக்குள்ள அறிவு இருக்கு. அதை அறியறது அறிவு தான் அறியணும். அந்த ஆன்ம அறிவு தான் அறியணும். அந்த ஆன்ம அறிவு யாருன்னா அதுவும் கடவுள் தான். அதுவே கடவுள் தான். அதுதான் அதை அறிய முடியணும்னா அங்க தற்போதும் இழந்து நிற்கின்ற பொழுது அந்த ஆன்ம அறிவு கூட நாமல்ல, அது இறைவன் தான் அந்த ஆன்ம அறிவாக விளங்குகின்றார். அதுதான் உணர்வு. அந்த உணர்வுக்குள்ள உணர்வா இருக்கிறாரு. இந்த உணர்வாக இருப்பது எதுன்னா அதுவும் கடவுள் தான். ஆக நாம் என்ற தற்போதும் ஒழியணும். அதனால்தான் அங்க தன்முனைப்பு இருக்கக்கூடாது. எல்லாம் இயல்பாக நடக்குது. அதுவே அதனை அறிந்துக்குது. தன்னம் தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர் கிசைவிப்பதுவோ. ஆக அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து. குறி அப்படின்னா கோல் அப்படின்னு அர்த்தம். குறிக்கோள், நம்முடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல், கடவுளை அடைதல் அல்ல. மற்ற இதுல கடவுளை அடைதல், கடவுளை சென்று சேர்தல், கடவுளோடு ஐக்கியமாதல், அது சரி கிடையாது. அது செயற்கையானது. இயற்கை அப்படி கிடையாது. நாம் இறைவனோடு அத்தியமா இருக்கிறோம். ஆனாலும் இந்த மனித பிறவில நாம் அறியாமல் இருக்கிறதுனால நம்முடைய குறிக்கோள் இறைவனாக இருக்கணும். ஆனா ஏற்கனவே அந்த மெய்ப்பொருளோடு தான் நாம் இருக்கிறோம். ஆனால்தான் குறியாமல் குறித்து அந்த ஒரு நிலை, குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே. அந்த கரணம்னு மனம் சித்தி புத்தி, மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இதோட நம்ம அதை அழிக்க கூடாது. பட் நினைப்பு மறப்பற்ற நிலையில இருக்கணும் என்றுதான் சுத்த சன்மார்க்கம். ஆக இந்த மாதிரி தான் இயற்கை முத்தி என்பது நிலை முன் ஒரு சாதனம். இறைவனோடு நாம் அத்விதமாகத்தான் இருக்கிறோம். நாம் பிரிந்து இருக்கவில்லை. நாம் முக்தி நிலையில்தான் ஏற்கனவே இருக்கிறோம் என்பதை சத்விசார தியான சாதனத்தினாலே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் வள்ளல் பெருமான் சொல்றது. அதனால்தான்
நம்ம போய் கலக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் சதா சிவக்கலப்பாய். சதா சிவக்கலப்பாய்னா வேற ஒன்றத்திலிருந்து நம்ம விலகி விடுதல், இன்னொன்றுல கலத்தல் தான் சிவக்கலப்பு. கலத்தல் பொழுது வேறு ஒன்றிலிருந்து நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கிறோம். இந்த உடல், உயிர், மனம், ஜீவன், உலகம், உலக வாழ்க்கை இதிலிருந்து விடுபட்டு போவது. அப்பதான் கலத்தல் என்பது சாத்தியமாகும். கலந்து விட்டால் நமக்கு தனி அனுபவம் கிடையாது, அப்ப மூடம் உண்டாகும். அதனால்தான் சதா சிவக்கலப்பா இருத்தல் கூடாதுன்றதுக்காக தான் சகச அனுபவம் என்றால். சுத்த சன்மார்க்கம் என்பது சகச நிலையிலே நாம் அதை உணரணும், சகசமா உணரும், இயல்பாக அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால நிஷ்டை கூடுதல் அந்த மாதிரி எல்லாம் சமாதி கூடுதல் அது இயற்கைக்கு மாறானது, அது தேவையற்றது. அதனால காட்டுக்கு போய் உட்காந்துட்டு தவம் பண்ணுவது, எல்லாத்தையும் மறந்துட்டு உயிர் வாழ்க்கையை துறந்து விடுவது, இதுதான் சிவக்கலப்புக்கு வழிவகுக்கும். சிவக்கலப்பாய் இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் இந்த உயிரும் உடலும் தொடர்பு அற்று போகும். தொடர்பு அற்று போனா இது கழனிடும். இது கழனிட்டாலே பௌதிக உடல் இல்லைன்னா உயிர் இருக்காது. உயிர் இல்லாத போது ஆன்மா மட்டும் தனித்து ஜீவித்திருக்க முடியாது, அதுக்கு அனுபவமே கிடைக்காது. அதனால மூடம் உண்டாகும். அதுதான் சமாதி பழக்கம் அல்ல, சகச பழக்கமே பழக்கம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். இதுதான் சுத்த சன்மார்க்கத்துக்கும் முந்தைய சன்மார்களுக்குள்ள வேறுபாடு, அந்த ஒரு நிலை. இப்போ வள்ளல் பெருமான் கர்ண ஒழுக்கத்துல சொல்லுகின்ற பொழுது நாம் எப்பொழுதும் சிற்றவையின் கண்டே நமது மனதை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஒரு பக்கம் சதா சிவக்கலப்பால் இருந்தாலும் மூடம் உண்டாகும் உண்மை அப்படின்னு சொல்றாரு. சமாதி பழக்கம் அல்ல, சகச பழக்கமே பழக்கம்ன்றாரு. அப்படி சொல்ற வள்ளலாறு எப்பொழுதும் நமது மனதை சிற்றவையின் கண்டே செலுத்த வேண்டும், புருவ மத்தியிலே கவனம் வைக்க வேண்டும் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, நம்ம தேக உணர்வுல நாம இருக்கிறோம். நமக்கு முதல் கட்ட புரிதல் நமக்கு முதல்ல வேண்டும், அப்புறம்தான் மற்ற உண்மையெல்லாம் சொல்லணும். அது அப்புறம் திருவருட்பா படிக்க படிக்க உண்மை விளங்கும். ஆனா இப்போதைய நிலைக்கு நாம் கீழ்நிலையில இருக்கிறோம். உண்மை நமக்கு விளங்கி கொள்ளுகின்ற வரை நம்ம முயற்சி தேவைப்படுது. அதனால இந்த முயற்சி சில காலம் தேவைப்படும். அதனால நம்ம முயற்சி செய்து அது கீழே இறங்கிடும், திரும்ப திரும்ப அது கீழே இறங்கிடும். அதனால இழுத்து இழுத்து மேலே நிறுத்தணும் அப்படின்னு சொல்றதுனால அது ஒரு கண்டிப்பா சதா எப்பொழுதும் நமது சிற்றவையின் கண்டே கரணத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம முயற்சியை வலியுறுத்துறார். அந்த முயற்சி ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும். அப்புறம் முயற்சி இல்லையே, அது இயல்பாகவே நம்ம சிற்றவையில் தான் இருக்கிறோம் அப்படின்ற உண்மையை காட்டி கொடுத்துருவார். ஏன்னா சுத்த சன்மார்க்கம் வெளியில இல்லை, அது அகத்திலே ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளவும் அந்த சுத்த சன்மார்க்கம் என்கின்ற ராஜபாட்டை திறந்து விடப்பட்டு விட்டது. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அது திறந்து விடப்பட்டது அப்படின்றாரு நமது தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள். அதனால எந்த ஒரு ஆன்மா ஓரளவுக்கு பக்கம் வந்தவங்கன்னா வேற மார்க்கத்துக்கு போய் 20 வருஷம் 30 வருஷம் இருந்தாலும் எண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கனிநிலை பூஜ்யமா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆன்மாவுக்குள்ள திறந்திருப்பது சுத்த சன்மார்க்கம் என்ற ராஜபாட்டை. அதை மறுத்து அதுக்கு பிடித்த மார்க்கத்துல போனா அது எத்தனை வருஷம் போனாலும் அங்க அனுபவம் என்ன ஆகுனா பூஜ்ய அனுபவம் இருக்காது. ஏன்னா மற்ற மார்க்கங்களின் கதவுகள் மூடப்பட்டு விட்டன. இதுதான் சரவண சாமி சொல்லுவார். நீங்க அந்த மார்க்கத்துல போனாலும் ரிசல்ட் பூஜ்யமா இருக்கும். அந்த எண்டுக்கு போகும்போது அந்த மார்க்கத்தினுடைய கதவு மூடப்பட்டிருக்கும், அது திருவருளால் மூடப்பட்டிருக்கு. ஆனா சுத்த சன்மார்க்கம் என்கிற ராஜபாட்டை எப்பொழுதும் திறந்து விடப்பட்டிருக்குது. இதுல போக போக நமக்கு கனி நிலை கிடைச்சிட்டே இருக்கும். அதுதாங்க ஐயா. மிக்க நன்றி. தயவு. வந்தனம் வந்தனம்.